Hi friends, welcome back to our channel. இது நம்ம our sparkle zone. Subscribe பண்ணுங்க, like பண்ணுங்க, comment as well as share. A Doll's House by ஹென்ரி இப்சன் இதான் ஸ்டோரியோட நேமு. ஆக்சுவலாக இந்த ஸ்டோரியோட ஆத்தர் ஹென்ரி இப்சன் வந்து ஒரு நார்த் வேன் ரைட்டரு. இவர் வந்து ஃபாதர் ஆஃப் மாடர்ன் ட்ராமா, ஃபாதர் ஆஃப் ரியலிசம்னு சொல்லுவாங்க. இந்த ப்ளே வந்து 1870s நடக்குது. 3 ஆக்ட் ப்ளே, கிறிஸ்மஸ் டைமில் நடக்குது. இந்த ப்ளேயோட கேரக்டர்ஸ் வந்து யார் யாருன்னா, நோரா ஹெல்மர் தான் ஹீரோயின். டார்வெல்ட் ஹெல்மர் இதுதான் வந்து ஹீரோயினோட ஹஸ்பண்டு. நெல்ஸ் க்ரோஸ்டாக் அவங்க வந்து அந்த ஹஸ்பண்டோட கம்பெனியில் வேலை பார்க்குறவர். கிறிஸ்டின் லிண்டா இவங்க வந்து ஒரு விடோ, ஹீரோயினோட ஃப்ரெண்டு. டாக்டர் ரேங்க் இவங்களும் ஒரு காமன் ஃப்ரெண்டு. இந்த ஸ்டோரி எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, நோரா வந்து ஒரு கிறிஸ்மஸ் ஈவுக்காக வந்து திங்ஸ்லாம் வாங்கிட்டு வரா. ஹஸ்பண்ட் வந்து ஏன் இவ்வளோ திங்ஸ் வாங்கி செலவு பண்ணுற அப்படின்ட்டு கேட்டு ஸ்டார்ட் ஆகுது. நடுவில் லிண்டா வந்துட்டு எனக்கு ஒரு ஜாப் வேணும் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறப்ப நோரா வந்து சரி நான் என் ஹஸ்பண்ட் கூட வேலை பார்க்குறாரு புதுதாக ஒரு கம்பெனியில், அவர் வேறு ப்ரொமோஷன் கிடச்சிருக்கு நான் சொல்கிறேன் அப்படின்ட்டு சொல்லுவாள். இப்போ வந்து லிண்டா என்ன சொல்லுவான்னா, நீங்கள் வந்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் ரொம்ப ஹாப்பியாக இருக்கீங்க, சின்ன வயசுலேருந்து லக்ஸூரியஸ் லைஃப் வாழ்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாள். உடனே வந்து நோராக்கு ஒரு மாதிரி ஆகிடும், நான் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன் தெரியுமா அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலிங்ஸை ஷேர் பண்ணுவாங்க. அது என்னன்னா, அவங்க ஹஸ்பண்டுக்கு டோர்வால்டுக்கு வந்து கொஞ்சம் உடம்பு சரியாமல் போயிடும் கொஞ்சம் நாளுக்கு முன்னாடி. ஸோ அவரை வந்து ஃப்ரான்ஸ்க்கு எடுத்துகிட்டு போய் சரி பண்ணணும். இவங்கள்ட்ட வந்து அவர் எடுத்துகிட்டு போகிற அளவுக்கு காசு இல்லை. அப்போ அந்த காலத்தில் வந்து செக்கு வந்து லேடிஸ் வந்து சைன் பண்ணக்கூடாது. இவங்க அப்பாட்ட ஹெல்ப் கேட்டதுக்கு இவங்க அப்பாவும் ஹெல்ப் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாரு. அப்போ வந்து அவங்க ஹஸ்பண்ட் எப்படியாவது காப்பாற்றணுன்ற ஒரு சூழ்நிலை. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்க வந்து சீட்டிங் பண்ணி ஃபோர்ஜரி பண்ணி இவங்களே வந்து அவங்க அப்பா சைனை போட்டு கொடுத்து காசு வாங்கி எப்படியே வந்து ஹஸ்பண்டுக்கு வந்து குணமாக்கிடுவாங்க. ஹஸ்பண்ட் கேட்குறப்ப அப்பா தான் காசு கொடுத்தாருன்னு சொல்லி பொய்யும் சொல்லிடுவார். இன்ன வரைக்கும் வந்து நோரா வந்து ஃபோர்ஜரி பண்ணது வந்து அவங்க ஹஸ்பண்டுக்கு தெரியாது. ஓகேவா. இப்போ வந்து நீல்ஸ் க்ரோஸ்டாக்னு சொன்னால அவர் வந்து யாருன்னா, ஹஸ்பண்டோட கம்பெனியில் வேலை பார்க்குற ஒரு எம்ப்ளாயி. அவன் வந்து நோரா வந்து பிளாக்மெயில் பண்ணுவான். என்னன்னா வந்து இந்த மாதிரி நீ ஃபோர்ஜரி பண்ணதை வந்து உன் ஹஸ்பண்ட்டை சொல்லிடுவேன் அப்படின்ட்டு. எப்படி இவன் கண்டுபிடிப்பானா, அவங்க அப்பா ஹீரோயினோட அப்பா வந்து செப்டம்பர் 29 இறந்து போயிடுவார். இந்த செக்கு வந்து சிக்னேச்சர் போட்டது வந்து அக்டோபர் 2. இதை வச்சு வந்து அவன் கண்டுபிடிச்சி இவளை வந்து பிளாக்மெயில் பண்ணுவான். ஸோ வந்து என்னை வந்து உன் ஹஸ்பண்ட்டை சொல்லி வேலையை விட்டு தூக்க வேணான்னு சொல்லு, இல்லாட்டி நான் வந்து இந்த விஷயத்தெல்லாம் உன் ஹஸ்பண்ட்டை சொல்லிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டுவான். இவளும் ரொம்ப பயத்தில் போயிட்டு ஹஸ்பண்ட்டை போய் பேசுவாள், இந்த மாதிரி க்ரோஸ்டாக வேலையை விட்டு தூக்காதீங்க, நான் ஒரு ரெக்வஸ்ட்டாக கேட்குறேன் அப்படின்ட்டு. உடனே ஹஸ்பண்ட் வந்து டோர்வால்டு ஹெல்மர் என்ன சொல்லுவார்னா, வீட்டு விஷயத்து இது ஆஃபீஸ் விஷயத்துக்கு தான் தலையிடாத வேணாம், அவன் வந்து ஒரு சீட்டர், ஒருத்தன் சிக்னேச்சரை வந்து ஃபோர்ஜரி பண்ணி போடுறான்னா அவன் எவ்வளோ பெரிய சீட்டராக இருப்பான் அப்படின்னு சொல்லி அவன் ஏதோ பண்ணியிருப்பான் போல ஆஃபீஸில், அதை சொல்கிறாரு. அந்த மாதிரி இருக்கவங்களாம் இது பண்ண வேலை பார்க்கக்கூடாது, எங்களோட ரெப்புடேஷனே போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேசுவார். உடனே வந்து அவளுக்கு என்ன மீன் ஆகுனா, ஐயோ நம்மளோட விஷயம் தெரிஞ்சாலும் இவர் இப்படி தான் பேசுவார் அப்படின்னு சொல்லிட்டு அவள் ஃபீல் பண்ணுவாள். அதுக்கப்புறமேட்டு க்ரோஸ்டாக் வேலை விட்டு தூக்குவானா, க்ரோஸ்டாக் என்ன டிசைட் பண்ணுவானா, அந்த மாதிரி நோராவோட லைஃப்பை வந்து வீணாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா அவன் நினச்சிட்டுனா வேலையை சேவ் பண்ணிக்கலாம். ஸோ உடனே வந்து ஒரு லெட்டர் எழுதி போடுவான், இந்த மாதிரி இதுதான் நடந்துச்சு, உங்கள் ஒய்ஃப் வந்து இந்த மாதிரிலாம் பண்ணிட்டா, உங்களை வந்து சீட் பண்ணிட்டா, சிக்னேச்சர் இப்படி போட்டுன்ட்டு ஒரு லெட்டர் போட்டுருவான். அந்த லெட்டரை வந்து இவ எப்படியாவது எடுக்க ட்ரை பண்ணுறா, இவளால் எடுக்க முடியல. அப்போ போயிட்டு டாக்டர் ரேங்க்ன்றவர்கிட்ட ஹெல்ப் கேட்பா இவ. உடனே அந்த சிச்சுவேஷன் அவர் பயன்படுத்திட்டு உடனே நோராட்ட ப்ரப்போஸ் பண்ணிடுவார். அவருக்கு வேறு ஏதோ உடம்புல வியாதி இருக்குமா, கொஞ்ச நாள் செத்துருவாராம். அதனால் இவளால் திட்டவும் முடியல, இனிமேட்டு இப்படிலாம் பண்ணாதீங்க, என் ஃப்ரெண்டாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறா. உடனே இந்த விஷயத்த அவன் ஃப்ரெண்டு லிண்டாட்ட போய் சொல்கிறா. அந்த லிண்டா வந்து நான் க்ரோஸ்டாக்கிட்ட பேசுகிறேன், க்ரோஸ்டாக் வந்து என்னோட பழைய லவ்வர் தான் அப்படின்னு சொல்லிட்டு க்ரோஸ்டாக்கிட்ட போய் பேசுவான். இந்த மாதிரி அவங்க ஃபேமிலி இது பண்ணாத, நாம் 2 பேர் வேணால் சேர்ந்து இருக்கலாம், என்னோட ஹஸ்பண்ட் இறந்துட்டார் அப்படின்னு சொல்லி காம்ப்ரமைஸ் பண்ணுவான். க்ரோஸ்டாக் சந்தோஷமாயிருவான், அவன் இழந்த வாழ்க்கை கிடைக்கிது, பிரேக்கப் பண்ண அந்த பொண்ணை கிடைக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு லெட்டர் எழுதுவான். அந்த லெட்டரை போய் எடுக்க ட்ரை பண்ணுவான், ஆனால் அவனாலே எடுக்க முடியல. அப்புறம் லிண்டா என்ன சொல்லிடுவான்னா, பரவாயில்ல, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே எந்த ஒளிவு மறைவும் இருக்கக்கூடாது, தெரியட்டும் அவருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு லெட்டர் இவன் எழுதி போட்டுருவான். அந்த லெட்டர் என்னன்னு அப்புறம் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு போட்ட லெட்டரை வந்து ஹஸ்பண்ட் எடுத்து இவ வந்து